எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற எல்லா யுத்தத்திலும் ஒரு வெற்றியை நாங்கள் பெறும்படி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் வல்லமை உள்ள தேவனாயிரு, நீ மகிமையின் தேவனாயிரு. எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே யுத்தம் செய்கிற எல்லா சக்திகளை பார்க்கலாம், எல்லா தீய சக்திகளை பார்க்கலாம், நீர் வல்லமை உடைய தேவனாயிருக்கிறீர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யெகோவா சாபோத், சேனைகளின் கர்த்தர், இன்றைக்கு எங்களுடைய எல்லா யுத்தங்களையும் நீர் யுத்தம் செய்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இயேசுவின் நாமத்தினால் தருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். நீர் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற எல்லா யுத்தத்திலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட யுத்தத்தினாலும் ஆனாலும் சரி, இறங்கி வந்து அந்த யுத்தங்களில் கர்த்தர் யுத்தம் செய்வீராக. ஓ மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். ஓ மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடைய தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் மரணம் போன்ற யுத்தங்கள், மரணமே வந்துவிடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதன் மத்தியிலும் ஜீவனை அனுப்புகிறீர். ஓ கர்த்தர், எல்லா யுத்தங்கள், போராட்டங்கள், ஆண்டவரின் நெருக்கங்கள், இவைகள் மத்தியிலே கர்த்தர் யுத்தம் செய்து ஒரு பெரிய வெற்றியை எங்களுக்கு தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம்ப்பா. ஒரு நாளும் எங்களுக்கு தோல்வி இல்லை. நம் கிறிஸ்து எங்களோடு இருந்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு கிறிஸ்துடைய நாமம் மகிமை பெற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை நீ செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறீர். என்னுடைய சூழ்நிலையிலே, என்னுடைய யுத்தத்தின் மத்தியிலே, நான் போகும் கஷ்டத்தின் மத்தியிலே, என்னுடைய எல்லா வேதனையின் மத்தியிலும் கர்த்தர் என் பட்சமாய் இருக்கிறீர். எனக்கு விரோதமாக அல்ல, என் பட்சமாய் இருக்கிறீர், எனக்கு ஆதரவாய் இருக்கிறீர். நீர் எனக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது, என்னுடைய பட்சமாய் இருக்கும் பொழுது, எந்த ஒரு போராட்டம், எந்த ஒரு பிசாசின் கிரியைகளையும் என்னை மேற்கொள்ளவே முடியாது. அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது அப்பா. உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எனக்காக அவரை கொடுத்தீர் அப்பா. அவரோடு சேர்ந்து மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பீர். நிச்சயம் ஒரு வெற்றியை கொடுப்பீர், ஒரு ஜெயத்தை கொடுப்பீர், ஒரு விடுதலையை கொடுப்பீர். கர்த்தர் ஒரு வழியை திறப்பீர். அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. இன்றைக்கு எனக்கு விரோதமாய் ஆண்டவரை யுத்தம் செய்கிற எல்லா யுத்தத்திலும் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஜெயம், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என் மீது வைத்திருக்கிற அன்பினால் அந்த ஜெயம் உண்டாகிறது. ஆண்டவரே, என்னை நேசிக்கிற இயேசுவின் அன்பு எனக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை நேசிக்கிற இயேசுவின் அன்பு எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஜெயத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த பிள்ளைகளை நான் இழப்பதில்லை என்று இயேசு சொன்னாரே. ஒருவனும் அவர்களை என் கையிலிருந்து பறிக்க முடியாது என்று இயேசு சொன்னாரே. அந்த இயேசுவின் அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஒரு ஜெயத்தையும் வெற்றியும் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்து, நாங்கள் அல்ல, எங்களுடைய மாம்சம் அல்ல, எங்களுடைய சுய புத்தியில் அல்ல, எங்களுடைய பணம் அல்ல, எங்களுடைய அந்தஸ்து அல்ல, எங்களுடைய செல்வாக்கல்ல. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கு யுத்தம் செய்வீராக. எல்லா யுத்தங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
என்னுடைய யுத்தங்களை நீர் செய்வீராக. பயப்படாதீங்கன்னு சொல்லி எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்குகிறீரப்பா. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தரோடு செய்யும் ரட்சிப்பை பார்த்தீர்கள் சொன்ன இன்றைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய வெற்றி, கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவரே அற்புதத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் பார்க்கிற என் எகிப்தியன் எனக்கு விரோதமாய் நிற்கிற ஒவ்வொரு காரியங்கள், சத்துருன் கிரியைகள், அவைகள் பொருளாமல் போகும். ஆண்டவரே, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய யுத்தங்களை செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உன்னோட போராடுகளை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருப்பா. வார்த்தைக்காக நன்றி செலுத்தும் கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறேன், என் வலது கையத்தை பிரித்திட்டு இருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையோட தேவன் என்னுடைய துணையாய் இருக்கிறீர். ஓ, உன்னோட போராடினவர்களை காணாது இருப்பாயின்னு சொல்லி என்னோட வழக்காடின யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள் என்று சொன்னீரப்பா. ஓ ஹல்லேலூயா. எல்லா போராட்டங்கள் எங்கள் வேலை ஸ்தலத்திலே, தொழிலே, அந்தபடி எங்கள் குடும்பத்திலே எங்களை சுற்றி பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறீர். அதற்காகவே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலவிதமான வழக்குகள், பலவிதமான யுத்தங்களை நம்முடைய பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கு அனுப்புகிறீர். நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். அந்த இயேசுவின் துணை இப்பொழுது ஒவ்வொருடைய சூழ்நிலை இறங்கி வருவதாக ஒரு விடுதலை, ஒரு ஜெயம் வெளிப்படுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலத்தினம் அல்ல, பராக்கிரமத்தை அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. ஓ ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அதை சொல்லுகிறேன். பலத்தினால் அல்ல. ஓ ஆண்டவரே, இத்தனை நாட்களாய் பலத்தினால் அவர்கள் யுத்தம் செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், ஓ வல்லமையின் ஆவியானவர், ஓ மகிமையின் ஆவியானவர் யுத்தம் செய்யும்படி இறங்குவீராக. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் தெருபாபேலுக்கு முன்பாக நீ சமம் பூமியாக மாறுவாய். இன்றைக்கு பர்வதமாய் நிற்கிற எல்லா யுத்தங்கள், ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை அடைத்து வைத்திருக்கிற எல்லா யுத்தங்கள், அவைகள் சமம் பூமியாக மாறுகிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில், இந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்கிற வேளையிலே எல்லா பர்வதங்கள் மெழுகு போல ஆண்டவரே உருகுகிறது. எல்லா பள்ளங்கள், ஆண்டவரே, எல்லாம் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது, எல்லா மலைகள் தாழ்த்தப்படுகிறது. வார்த்தையின்படி இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறதுக்காக நன்றி. ஓ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே கூடும் என்று சொன்னீரே. கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, இப்பொழுது தேவ பலமுள்ள அந்த பேராயுதங்கள் எல்லா யுத்தத்திலும் இறங்கி வருகிறதுக்காக நன்றி. எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குற தேவ பலமுள்ள ஆண்டவரே, அந்த யுத்த காரியங்கள் இறங்கி வருகிறதுக்காக நன்றி. உம்முடைய கரம் ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. எல்லா அரண்களையும் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை விட்டு நிர்மூலமாக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா அரண்கள் உடைக்கப்படுகிறதுக்காக நன்றி. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை இடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பல சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுவாய் சொல்லி எங்களை காக்கும்படி கர்த்தர் தூதர்களுக்கு இன்றைக்கு கட்டளையிடுகிறீர். எல்லா யுத்தங்களில் கர்த்தருடைய தூத சேனைகள் இறங்குகிறது. ஜெகோவா சாபோத், ஓ சேனைகளின் கர்த்தர், உம்முடைய சேனையை அனுப்புகிறீர் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படி கர்த்தர் உம்முடைய சேனையை அனுப்புகிறீர். ஓ, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய சூழ்நிலையிலும் தூத சேனை இறங்குவதை அவர்கள் பார்க்கட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்குவதை அவர்கள் காணட்டும். ஒரு விடுதலை, ஒரு ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இப்பொழுது இறங்கி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் கால்களை தள்ளாட ஓட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னுடைய ஒத்தாசை வருகிறது ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புகிறீர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். உம்முடைய வல்லமை மகா பெரியது ஆண்டவரே. உம்முடைய கரம் அதை செய்கிறதுக்காக நன்றி. நீர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எங்களை காண்கிற தேவன், எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே உம்முடைய சகாயத்தையும் உதவியும் கர்த்தர் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நீர் கொடுத்த ஜெயத்திற்காக நன்றி. நீர் கொடுத்த அற்புதத்துக்காக நன்றி. எல்லா யுத்தத்திலும் உம்முடைய வல்லமை வெளிப்படுக நன்றி. ஒரு அற்புதத்தை கத்த செய்ததுக்காக நன்றி. ஒரு வெற்றியை கத்த கொடுத்ததுக்காக நன்றி. உமக்கே எல்லா கனத்தையும் மகிமையின் துதியையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.